வகையாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அந்த வகையாருக்கு பாத்தீங்கன்னா 100 பேர், 100 குடும்பம். அந்த திருவிழாவுக்கு எல்லாம் அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 மூட்டை அரிசி வரைக்கும், 20 மூட்டைன்னா இந்த மூட்டை இல்ல, 100 கிலோ மூட்டை, 20 மூட்டை பொங்கி தட்டி அன்னதானம் கொடுக்கறவங்க. அந்த வகையாரை சார்ந்தவங்க என்னுடைய பக்தர் பாவுசாமி வீடு அதுல சேர்ந்தது. நம்ம கிட்ட வந்து சேர்ந்த 2வது வருஷம் அவங்க சொன்னாங்க, சாமி இந்த மாதிரி நாங்க ஆடி மாசம் குலதெய்வம் கோயிலுக்கு பெரிய அளவுல அன்னதானம் கொடுப்போம், நாங்க போகணும்னாங்க. சரியா, அது நீங்க போயிட்டு வந்துட்டீங்க, அது எங்கிட்ட கேட்கறீங்க. இல்ல சாமி, நீங்க நிறைய விஷயங்கள சொல்லி இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்க போறது நல்லதுன்னு சொல்லி இருக்கிறீங்க, நான் கேட்காம போனா எப்படி சாமி அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னதை நீங்க கேட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்க சொன்னா நிச்சயமா நாங்க கேட்டுக்குருவோம்னாங்க. அப்ப இந்த திருவிழாவில் நீங்க கலந்துக்கிற கூடாது. எப்படி? இந்த அன்னதானம் ஆடி மாச திருவிழாவில் வரி கேட்டா கொடுத்துருங்க, வரியை நிறுத்த வேண்டாம். 5000 வரி போடுவாங்க சாமினார், வரியை கொடுத்துருங்க, குடும்பத்தில இருந்து யாரும் போக வேண்டாங்க. சரிங்க சாமின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுவாரம் அந்த வகையாரில் தலைமைன்னு ஒரு எப்படி போனாலும் ஒரு 4 பேர் 5 பேர் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, எடுத்து வச்சிருப்பாங்கல்ல. நீ குறுக்க உட்கார்ந்துருக்கீங்க. சிரிக்க கூடாது, சரியா? தலைமை தாங்கி இருப்பாங்க. அப்ப அவங்க ஒரு 6 பேர் வீட்டுக்கு வரி வசூல் பண்ண வரவும் இல்லையா, அது திருவிழா ஒரு இது பண்ண போறோம்னா எப்படி போனாலும் 10-20 நாளைக்கு முன்னாடி அந்த வசூலுக்கு இறங்கிடுவாங்க. அப்போ வந்திருக்கிறாங்க 6 பேரு, வந்து எல்லாம் காப்பி டீ எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம பூஜை முடிஞ்ச ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்காங்க. அவரு 501 எடுத்து 5001 சொல்லியிருக்காங்க, எடுத்து கொடுத்துட்டாரு. நீங்க குடும்பத்தோட எல்லாருமே முத நாளே வந்துடணும் ஐயான்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நாங்க வர முடியாது, ஏன்னு கேட்டிருக்காங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு குருகுலத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம், எங்களை வழி நடத்துற எங்க குருநாதர் வரி கொடுத்துருங்க, நீங்க போய் அதுல கலந்துக்கிற வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்னையா குலதெய்வம் கோயிலுக்கு கலந்து கூடாதுன்னு சொல்ற சாமியார் ஒருத்தர் இருக்கிறாங்களா அப்படின்னா, ஆமா எங்க குருநாதர் அப்படித்தான். அப்ப குலதெய்வத்தை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாராங்க. கும்பிட வேண்டாம்னு அவர் ஒரு காலமும் சொல்றது கிடையாது. இந்த நாட்கள்ல இந்த கூட்டத்துல நீங்க போய் கும்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு காரணமும் எங்களுக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம 100 வீட்டுக்காரங்க இருக்கும் இல்லையா, நம்ம 100 வீட்டுக்காரங்களுமே இந்த ஆடி மாச திருவிழாவை தவிர்த்துடலாம். தவிர்த்துட்டு எந்த மாசத்துல நம்ம எல்லாம் போய் பண்றதுன்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு அடுத்த பூஜையில கேட்டுட்டு வந்து சொல்லுங்க, வரியை வசூல் பண்ணி வச்சுக்கலான்ட்டு மொத்தமே நிறுத்திட்டாங்க. மறு அமாவாசை பூஜைக்கு வரும்போது கேட்கிறாரு, சாமி இப்படி ஆகி போச்சு, என்ன செய்யணும்? என்னையா சொல்றேன்னு. ஆமா சாமி, நிறுத்தியாச்சு. எந்த மாசத்துல நாங்க 100 வீட்டுக்காரங்களும் போய் அதை நடத்துறதுங்கிறது கேட்டாங்க. நாங்க புரட்டாசி மாசம் போய் பண்ணுங்க. தள்ளி உட்கார்ந்துக்கணும். கணேஷ்குமார் நினைய போறாரு, சரியா? புரட்டாசி மாசம் நடத்துங்கன்னு சொல்லியாச்சு. இவர் போய் சொல்லியிருக்காரு, அப்படியே செஞ்சிடலாம். புரட்டாசி மாசம் எந்த கிழமை பண்ணாரு, நீ எந்த கிழமை வேணாலும் போய் நடத்துன. அவங்க 3ஆம் சனிக்கு போய் நடத்தலான்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த கோயில் திருவிழா ஆடி மாசம்தான். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் அந்த கோயில்ல கலந்துக்கிற கோயில். புரட்டாசி மாசம் புதுசா வச்சு 20 மூணு அரிசி யாரு சாப்பிடுறது? அவங்களும் சொல்லிட்டாங்க, எப்பவும் போல 20 மூணு அரிசியை கொண்டு போய் பொங்கி தட்டிட்டாங்க. 1 மணி ஆச்சு. இவங்க 100 வீட்டுக்காரங்க மாத்திரம் தான் இருக்கிறாங்க, யாரும் சாப்பிட வரல. அப்போ மத்தவங்க எல்லாம் யாரு ஜவுரு பாவு மேல பாயிறாங்க.
என்னையா நீ சொன்னு வந்தாச்சு, என்னையா செய்ய அப்படின்னா, இப்ப பவானி எனக்கு போன் பண்ணிச்சு, சாமி இங்க எல்லாரும் சண்டைக்கு வர்றாங்க சாமி அப்படி. எதுக்குமான? 20 மூட்டை அரிசியும் சிரிச்சேன் நானு. சரி இப்ப என்ன சாப்பிட வர ஆள் இல்லைன்னு சொல்றாங்களாமோ, சரி நீங்க முதல்ல 100 வீட்டுக்காரங்களே சாப்பிட்டு முடிங்க அப்படின்னு. ஸ்பீக்கர் போட்டு தான் பேசி இருந்திருக்கா. அதுல ஒரு பெரியவர், ஐயா என்னையா நாங்க எப்பவுமே மத்தவங்களை சாப்பிட வச்சுட்டு தான் சாப்பிடணும். யோ இன்னைக்கு நீங்க எல்லாம் சாப்பிடுங்க முதல்ல, இல்லைன்னா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு சோறு இருக்காது அப்படின்னு. அவரு சிரிச்சாரு. என்னையா 20 மூட்டை அரிசி கூட்டிட்டு குமிச்சு வச்சிருக்கிறோம், ஒரு ஜனம் இல்லை, எங்களுக்கு சோறு இருக்காதுன்னு சொல்றேன். யோ சொன்னதை கேளியா அப்படின்னு. பவானி அவருக்கு என்ன வேணுமோ தெரியல, அவர்கிட்ட கொஞ்சம் கோவிச்சுட்டான். சொன்னதை செய்யுங்க, அவர்கிட்ட எடுத்து பேசக்கூடாது அப்படின்ட்டு. எல்லாம் வாங்க உட்காருவோம்னு சொல்லி பொம்பளை எல்லாம் உட்காந்து, அப்புறம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு முடிக்க, இந்த பக்கத்துல இருந்து 3 பஞ்சாயத்துல உள்ளவங்க, 100 நாள் வேலை பார்க்கிறவங்க, பஞ்சாயத்துக்கு 1000 பேரு, 3000 பேர் வந்து உட்காந்துட்டாங்க. இவங்க சாப்பிட்டு முடிக்க இப்படி கீழ் பக்கத்துல இருந்து கோயில்ல இருந்து திம்மு 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 திம்முன்னு 3 பஞ்சாயத்துக்காரங்க வந்து உட்காந்துட்டாங்க. என்ன இவங்களுக்கு பேசலிச்சு போச்சு. எல்லா சாப்பாடு வச்சு முடிச்சு பிற கொஞ்சம் இருந்திருக்கு, ஒரு 3/4 வாசிக்கு மேல. இந்த பக்கத்துல இருந்து ஒரு 100 நாள் வேலைக்காரங்க, ஒரு 2 பஞ்சாயத்துக்காரங்க வந்துட்டாங்க. பினிஷிங். பவானி எனக்கு போன் பண்றா, சாமி எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்க அந்த சண்டைக்கு கோபத்துக்கு வந்தாருல, அவர் கையில போன கொடு அப்படின்னு. அவர் எங்க சாமி பேசுறாங்கன்னா, ஐயா தப்புதான் ஐயா. நாங்க தப்பெல்லாம் இல்ல, இப்ப சாப்பாடு இருக்கா இல்லையான்னு. ஐயா எல்லாம் 52 பேர் வரான், சாப்பாடு செஞ்சு வை, இல்லைன்னு சொல்லக்கூடாது பாத்துக்கணி அப்படின்னு. ஐயா எல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, 52 பேர் சாப்பிட வரான், இல்லைன்னு சொல்லி நீ அனுப்பிச்சிடக்கூடாது. அனுப்பிச்ச அந்த கோயிலை விட்டு நீங்க ஒருத்தர் வீட்டுக்கு வந்துக்கிற மாட்டீங்கன்ட்டு. சவுர் பாபா சவுர் பாபு சவுர் பாபு ஒடியான்னு கூப்பிட்டாரு. இன்னும் உங்க சாமியார் இப்படி பயமுறுத்துறாரு, என்னன்னாரு இந்த மாதிரி. நான் அப்படியா, சரி விடுங்க, வண்டி இருக்குல்ல 2 வீலர் அப்படின்ட்டு அந்த மாட்டில் வண்டி எடுத்துட்டு எல்லாம் ஓடி போய் ஒரு 5 கிலோவோ 6 கிலோவோ ரவையை வாங்கிட்டு வந்து உப்புமா கிண்டிடுவோன்னு கிண்ட அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட வச்சு சந்தோஷமா அப்புறம் போனோம். இப்ப சட்டி பெட்டி கழுவிட்டு எடுத்துட்டு போங்க. இப்பவும் அவங்க புரட்டாசி மாதம் தான் போய்கிட்டு இருக்காங்க. புரியுதையா ராசா? பின்னாடி உக்காந்துக்கிட்ட உன் மூஞ்சி தெரியல எனக்கு, புரியுதா? நீ உணர்வோட செஞ்சால் அதை சாப்பிடுறதுக்கு ஆள் வருவாங்க. நான் கிடாய் வெட்டி சோறு உங்குறேன்னு சொல்லி குலதெய்வத்தில் போய் நீ கொட்டி வெட்டி செஞ்சு வச்சிருந்தாலும் கடைசியில நீ பாதிய கீழே தான் கொட்டிட்டு வரணும். எப்படி கீழே கொட்டுறதுல இந்த இது மேடத்து இருக்கிறவங்கள ஜெயிக்க யாரும் இருக்க முடியாது, தூக்கி குப்புற கவுத்துறதுல. என்ன சரியா? அப்படித்தான் பண்ணிட்டு வரணும்ப்பா. உண்மை உணர்வோட தான் எதுவுமே செய்யணும். தெரிஞ்சதா? நீ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி, இப்ப பால விஷயத்துக்கு சொன்னேன், அது எப்படி செய்யறதுன்னு கேட்டேன், நான் அதை சொல்லிடுறேன்.